எனக்கு பிரியமானவள் அப்படியே சொல்ற, எனக்கு பிரியமானவள், எனக்கு பிடிக்காதவன் சொல்லல. ஆனா தூங்கிட்டு இருக்கா. எழுந்திருக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது, தூங்கி கொண்டிருக்கிற நாட்கள் இல்லை. ஆமென். உங்க பொசிஷனை, என்னுடைய பொசிஷன் திருட வருகிறதுனால தான் இயேசுவும் அதை குறித்து ஜாக்கிரதையா இருக்க சொல்லுகிறார். இப்ப இயேசு டைரக்டா வந்து அவங்க எதிர்பார்த்தபடி ஒரு ராஜா போல உட்கார்ந்து வல்லமே ஆட்சி செஞ்சார்னா அதனால அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர் ஆட்சி செஞ்சுட்டு போயிடுவாரு, மனுஷன் மீட்கப்படவே முடியாதே. நான் வந்து ஆளுகை செய்யணும்னா என்னுடைய நோக்கம் என்னுடைய ஆளுகை அல்ல, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு அந்த ஆளுகை கொடுக்க வேண்டும் சொன்னா முதல்ல நான் கல்வாரி சிலுவையில் மரித்து அவர்களுக்காக ரத்தம் சிந்தி கிரயத்தை கொடுத்து அவர்களை மீட்கணும். அவர்களை மீட்டு அவர்களை சபையில் வச்சுட்டு போயிட்டேன்னா நான் 2வது முறை ராஜாவாக வரும் பொழுது அவர்கள் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினால் அவர்களுக்கும் அந்த ஆளுகையை நான் கொடுக்க விரும்புகிறேன். அதுதான் என் பிதாவின் சித்தம் என்று அவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக எனக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கிறிஸ்து என்கிற அந்த பொசிஷனில் தங்களை சரியாய் ஃபிட் பண்ணி கொள்ளும் பொழுது அவர்கள் அலைந்து திரிகிறவர்களாக இருக்க மாட்டார்கள். புருஷன் என்பது ஒரு டைட்டில் கிடையாது. குடும்பத்தில் புருஷன் என்பது ஒரு ஸ்தானம். மனைவி என்பது உனக்கு டைட்டில் கிடையாது. மனைவி என்பது உனக்கு தேவன் கொடுத்த ஸ்தானம். வீடு என்பது ஒரு இடம் அல்ல, உங்க வீடு ஒரு ஸ்தானம், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பொசிஷன். ஊழியம் என்பது பிசினஸ் கிடையாது, அது தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த ஒரு பொசிஷன். வெறும் நீங்க நினைச்சுக்கிறீங்க நம்ம தான் ஏதோ தோற்று போறோம், இது நமக்கு உண்டாக விளைவுன்னு இல்லை. உங்களையும் என்னையும் அழைத்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு அது ஒரு மோசமான விளைவை உண்டு பண்ணுகிறது. தேவனுடைய வருகையை அது டிலே பண்ணுகிறதாக இருக்கிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. பிசாசோட பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை எப்படி பொசிஷன்லேருந்து தேவன் தள்ளிட்டாரு, மனுஷனையும் நம்ம அவனுடைய பொசிஷன்லேருந்து தள்ளிட்டோம்னா அவனுக்கு கதை முடிஞ்சதுன்னு நினைச்சான். அவனுடைய திட்டம் அங்கே பலிக்கல. அவன் நினைச்சான் இவனையும் தள்ளிட்டோம்னா இவனுக்கு எந்த எதிர்காலம் கிடையாது, இவனுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, கர்த்தர் ஒரு நாள் இவனையும் ஏற்றுக்க மாட்டாரு. பரலோகத்தில் இருந்த நம்மளே ஏற்றுக்கலன்னா பூமியில மண்ணால் உருவாக்கின இவனை ஏற்றுக்கொள்ள போறாரு அப்படின்னு அவன் நினைச்சான். கர்த்தர் சொன்னாரு, உன்னை என்னுடைய சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டிக்கல, ஆனால் ஆதாமை என்னுடைய சாயலிலும் என்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்து என்னுடைய சுவாசத்தை கொடுத்த சிருஷ்டிப்பு தான் மனுஷன். குமாரன் 2ஆம் ஆதாம் வருவார் என்று தெரியும். அவர் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து எனப்படுவார் என்று எனக்கு தெரியும். அவருக்குள் அநேக பிள்ளைகள் அவர்களும் கிறிஸ்து என்று அழைக்கப்படுவார்கள் என்று தெரியும். அவருக்கு நாம் தகப்பனாகி அவர் நம்முடைய சந்ததி என்று சொன்ன அதே தேவன் என்றைக்கு சொல்லுகிறார், அவருக்குள் நாமும் கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு ஸ்தானத்தையே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் எத்தனையோ பேரை என் செட்டைகளின் கீழே நான் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று தேவன் மனதாக இருக்கிறார். அவர்களுக்காக வார்த்தையை அனுப்புகிறார், அவர்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆனாலும் அநேகருக்கு இன்றைக்கு மனதில்லாமல் போகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வரும் அளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப 2 விதமான வருகை இருக்கும் என்று சொன்னால் 2 பேருக்குமே இயேசு சொல்லியிருக்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு கிறிஸ்து வந்து இயேசுன்னு தெரியணும். நம்ம இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்து நமக்கு கிறிஸ்து என்பது ஒரு தலைப்பல்ல, அது ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை பற்றிய அறிவு சபைக்கு சரியாய் வரும் பொழுது இயேசு வருவார். ஹல்லேலூயா, நிச்சயமாய் வருவார். அந்த ஸ்தானத்தை இன்றைக்கு சபை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்களுக்கு ஸ்தானம் தெரியும், ஆள் தெரியாது. நமக்கு ஆள் தெரியும், ஸ்தானம் தெரியாது. அவர்கள் ஆள் யார் என்று புரிந்து கொள்வார்கள், நாம் ஸ்தானம் என்று புரிந்து கொள்ளும் பொழுது என் ஆண்டவராகிய இயேசு நிச்சயமாய் வருவார். ஹல்லேலூயா, ஷலோம் ஷலோம். வாசிப்போம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து நாம் போதித்து வருகிறோம். ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன், அதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதில் நிறைய காரியங்கள் இருக்குது. என்னால் இயன்ற வரைக்கும் நேரத்தை கருத்தில் கொண்டு போதித்து கொண்டு வருகிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், கிறிஸ்து. அதில் தான் நம்ம அண்டர்லைன் பண்ணோம் ஃபர்ஸ்ட் வாரம். கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ கிறிஸ்து அந்த வார்த்தையின் முக்கியத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு என்னவென்று சொல்லி. பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறோம், நம்ம ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுகிறோம். அதோட அர்த்தம் புரிதோ இல்லையே, நம்ம சொல்லி பழகிட்டோம். அதனால எல்லாருமே என்னன்னு சொல்கிறோம், ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறோம். ஏசுங்கிற அந்த நாமத்துக்கு பிரசங்கத்தின் மூலமாகவும் வேதத்தின் மூலமாகவும் நம்ம அர்த்தம் எடுத்துக்கிறோம். இயேசு என்ற நாமம் என்றால் யேசுவான்னு இப்போ பாட்டெலாம் பாடணும், ரட்சகர், ரட்சிக்கிறவர் அப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இயேசுவின் நாமத்தை புரிந்து கொண்ட அளவுக்கு கிறிஸ்து என்ற அந்த நாமத்தை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? அதை ஏன் நம்மால் சரியாய் புரிந்து கொள்ள முடியவில்லை?
புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? அப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கிறிஸ்து என்ற அந்த ஒரு டைட்டில் அப்படி நம்ம நினைக்கிறோம். அது ஒரு டைட்டில் போல இருக்கிறது. அது உண்மையிலே ஒரு டைட்டில் தானா? அது ஒரு தலைப்பா? ஏன் இயேசு கிறிஸ்து என்று அவர் அழைக்கப்படுகிறார்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை என்று நாம் போதிக்கிறபடினாலே இன்றைக்கு தேவன் என்னோடு பேசின காரியம் கிறிஸ்து என்பதை குறித்து போதிக்க விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கலாம், ஓரளவு தெரிந்திருக்கலாம் இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம இன்னும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவன் இந்த காலையில் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இன்னும் உலகத்தில் உள்ளவங்களே கூட சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னா என்னன்னு புரியணும்னு நமக்கு தெரியாது. முதல்ல நமக்கு புரியணும்ல. ஆகவே இன்றைக்கு அதை குறித்து பார்க்க போகிறோம். சரி, அவரை எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, தமிழில் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லும் போது ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லக்கூடாது. ஜீசஸ் த கிரைஸ்ட் என்று சொல்கிறது தான் ரொம்ப கரெக்ட். ஏன்னா அன்னைக்கு சொன்னது போல த சன் ஆஃப் காட், த சன் ஆஃப் மேன், அது போல தான் ஜீசஸ் த கிரைஸ்ட், அவர் ஒருவர் தான் கிறிஸ்து. ஆமேன். அப்போ ஜீசஸ் த கிரைஸ்ட் என்பது சரியா இருக்கும். சரி, எபிரேய மக்களுடைய வாழ்க்கையின் பின்னணியில் இருந்து கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்வது நமக்கு எளிதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மை விட எபிரேய மக்களுக்கு கிறிஸ்து என்றால் என்ன அப்படின்னு ரொம்ப நல்லா அவங்களுக்கு தெரியும். அப்புறம் எப்படி அவங்க இயேசுவை மிஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து என்பவரை பற்றிய சந்தேகத்தினால் அவர்கள் இயேசுவை இழந்து விடவில்லை. கிறிஸ்துனா என்னன்னு ரொம்ப நல்லா தெரியும் ஒவ்வொரு யூதர்களுக்கும். அப்புறம் என்ன பிரச்சனை நீங்க நினைக்கலாம்? கிறிஸ்து யார், கிறிஸ்து எப்படி இருப்பார் என்பது அவர்களுக்கு பிரச்சனை அல்ல. வந்த இயேசு அவர்தான் அந்த கிறிஸ்துவா என்பதில் தான் அவர்களுக்கு சந்தேகம். இந்த இயேசுதான் கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் பின்னே போனார்கள். இந்த இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொன்ன யூதர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆமென். கிறிஸ்துவை பற்றி இவ்வளவு காரியங்களை அவர்கள் அறிந்திருந்தாலும் அவங்களுடைய சந்தேகம் என்ன, அவங்களுடைய கேள்வி என்ன? இந்த மனுஷன் இவர் அந்த கிறிஸ்துவாக இருக்க முடியுமா? ஏன்னா பிறப்புலேருந்தே அந்த சந்தேகம் ஆரம்பிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சாஸ்திரிகள் வந்து எங்கே போய் தேடினாங்க? அரண்மனையில் தேடினார்கள். அப்போ கிறிஸ்து ராஜாவாக வருவார் என்று சொன்னால் அவர் எங்கே இருக்கணும்? ஒரு அரண்மனையில் தானே பிறக்கணும்னு போய் பார்த்தாங்க. ஆனால் அவர் எங்கே பிறந்துட்டார்? மாட்டுக்கொட்டாயில் பிறந்துட்டாருன்னு பார்க்குறோம். அப்போது ஆரம்பத்துலேருந்தே அவரை பற்றிய கண்ணோட்டம் அவர்களுக்கு தவறாகவே இருந்தது. தொடர்ந்து பார்க்குறாங்க, இவர் ஒரு பிரமாதமாக வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பார்னு பார்த்தா இவர் என்னன்னா பாவிகளோடும் விபச்சாரம் பண்ணுகிற ஸ்திரீகளோடும் அந்த டேக்ஸ் கலெக்டர் ஆயக்காரரோடு தான் போகிறாரு. அவங்களோட போயிட்டு சாப்பிட்றாரு. இவருடைய வாழ்க்கையின் அந்த சூழ்நிலையை பார்த்தா இவர்களுடைய எதிர்பார்ப்பின்படி கிறிஸ்து எப்படி இருப்பார் என்று எதிர்பார்த்தார்களோ அவர்களுடைய எதிர்பார்ப்பை எதுவுமே இயேசு நிறைவேற்றவில்லை. அவருடைய காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு சந்தேகத்தை கொடுக்கிறதாக தான் இருந்ததே ஒழிய இவர்தான் கிறிஸ்து என்று அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் பிறந்தப்பே பெத்லகேமில் தான் பிறந்தார். அது வேதத்திலே இருக்கு, அவங்களுக்கு தெரியும் கிறிஸ்து பெத்லகேமில் பிறப்பார்னு. ஆனால் பெத்லகேமில் அவர் வளரலை. அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? அவரை தூக்கி கொண்டு எகிப்துக்கு போய்விடுகிறார்கள். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் எகிப்திலிருந்து நாசரேத்துங்கிற ஊரில் வந்து வளர்றாங்க. அப்போது இவர் நாசரேத் ஊரிலிருந்து வந்த நசரேனாக இயேசுன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு இன்னும் சந்தேகம், நாசரேத் என்ற ஊர்லேருந்து ஒரு நன்மை வருமா? அந்தளவுக்கு ஒரு மோசமான ஊர் போல் இருக்குது அந்த நாசரேத்து. நம்ம கூட சொல்லலாம், இந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. இன்றைக்கும் நம்ம சொல்கிறோமோ இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு சில ஏரியாக்களில் சொல்லுவோம், அந்த ஊரா எப்பா எங்களுக்கு வேண்டாம். அப்போ அதை போல் ஒரு ஊர் போல் இருக்குது நாசரேத்து. அப்போ இவர் வந்து ஊரை பார்க்குறாங்க, நாசரேத்து ஊர்லேருந்து வந்த இயேசுவா, அங்கேருந்து ஒரு நல்ல காரியம் வர முடியாதே அப்படின்னு இப்படி எல்லாமே. இன்னும் சொல்லப்போனால் யோவான் ஸ்நானகனுக்கே சந்தேகம் வந்துருச்சு. அவனுடைய எதிர்பார்ப்புக்கும் இவர் நடந்த காரியங்களுக்கும் ஏதோ கொஞ்சம் எங்கேயும் அவனுக்கும் கூட இடிக்குது. ஆகவே தான் அவனே கேட்குறான், வருகிறவர் நீர்தானா அல்லது இன்னொருவர் வர நாங்கள் காத்திருக்க வேண்டுமா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கிறிஸ்து என்பவரை பற்றி அவர்களுக்கு சந்தேகம் இல்லை. கிறிஸ்து எப்படி இருப்பார் என்று அவர்கள் திட்டமும் தெளிவுமாய் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய சந்தேகமும் கேள்வியும் என்ன? வந்திருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவா? ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறோம். அப்போ நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? நாங்கள் விசுவாசிக்கிற இந்த இயேசு தான் கிறிஸ்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அவங்க என்னன்னா இந்த இயேசு தான் கிறிஸ்துவா என்பதில் அவர்களுக்கு சந்தேகம் இருந்தபடினாலே அவர்கள் என்ன பண்ணாங்க? அவரை ஒரு சாதாரண மனுஷனெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க.
அவர் அற்புதம் பண்ணும்போது இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார்னு நம்பினாங்க, இவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்லாம் நம்பினாங்க. ஆனால் அவர் தன்னை நான் தான் அந்த மேசியா என்று சொன்னபோது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதபடியினாலே அவர் பொய் சொல்லுகிறார், தேவ தூஷணம் சொல்லுகிறார் என்று சொல்லி அவரை கல்வாரி சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். இதான் பின்னணி. புரியுதா உங்களுக்கு? அப்போது நமக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் தான் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லுகிறோமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது எங்கே பிரச்சனை நான் அப்புறம் சொல்கிறேன். நம்ம இன்னும் தொடர்ந்து பார்ப்போம். கிறிஸ்து என்கிற அந்த காரியம் அது பூமிக்குரிய காரியம் இல்லை. அடுத்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, அது பூமிக்குரிய காரியம் அல்ல, அது மனிதர்களுடைய ஐடியாவும் கிடையாது, அது பரலோகத்தின் ஐடியா. கிறிஸ்து அவர் யாராக இருக்க வேண்டும்? அதெல்லாம் எபிரேயர்களுக்கு தெரியும். அவர் தேவனுடைய குமாரனாக இருக்க வேண்டும், தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். அனாயிண்டட் ஒன். கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர் என்று அர்த்தம். தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். ஏன் அவர் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும்? அவர் ஏன் தேவனுடைய குமாரனாக வர வேண்டும்? ஏன் அவர் அபிஷேகிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் யூதர்களுக்கு தெரியும். அவர் ஆட்சி செய்வார். ஆமென். அவர் ஆளுகை செய்ய வேண்டும். அதாவது தன்னுடைய மக்களாகிய இஸ்ரேல் மக்கள் மேல் ராஜாவாகவும் உலகத்தின் மற்ற தேசங்களை கண்ட்ரோல் பண்ணுகிற ராஜாதி ராஜாவாக அவர் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். இவரோ முற்றிலும் வேறுபட்ட ஒரு சாதாரண மனுஷனாக அதுவும் வந்த வீடும் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கார்பெண்டர் வீட்டில் வந்தார். சாதாரணமான ரொம்ப ஒரு பெரிய குடும்பம் கூட இல்லை, அவங்க ரொம்ப எளிமையான ஒரு குடும்பத்தில் வந்ததுனால இவங்களால் எந்த காரியத்தை வச்சு ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் வச்சு பார்க்குறாங்க, ஏதாவது ஒரு அளவுகள் வச்சு பார்க்குறாங்க, ஏதாவது ஒன்று வச்சு இவரை நம்ம கிறிஸ்துன்னு சொல்லலாம்னா எதுவுமே இல்லை. ஒன்று தான் இவங்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்குது. அது என்னன்னா அவர் செய்கிற அற்புதங்கள். ஆகவே தான் அவர் சொன்னார், நான் செய்கிற அற்புதங்கள் நிமித்தமாவது என்னை விசுவாசியுங்கள், நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன் என்று சொல்லி அவர் காலம் முழுவதும் தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் அவர்களிடத்தில் சொன்னார். அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி தான் நம்ம கிறிஸ்தவத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, கடைசியாக அவர் என்ன சொல்லிட்டு போனார்? இப்படி அவர்கள் மத்தியில் வாழ்ந்த அவர் என்ன சொன்னார்? அதுதான் இன்றைக்கி முக்கியம். ஒரு காரியத்தை சொல்லி போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து பேசி கொண்டு இருக்கிறேன், அது நடக்கலைன்னா நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இயேசு எப்போ வருவார்னு எனக்கு டைம் தெரியாது, ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் ஏன் வரல, என்னத்தெல்லாம் செஞ்சால் அவர் வருவார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஃபஸ்ட் வாரமாக தான் பார்த்தோம், ரெண்டாவது வாரமாக தான் பார்த்தோம், இந்த வாரமாக தான் பார்க்க போகிறோம். இயேசு ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிருக்கிறார். என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 13ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வசனங்கள். அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக போய் நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொலை செய்வார்கள் அப்படின்னாலே தீர்க்கதரிசிகளை எருசலேமுக்கு உள்ளதான் கொள்ளுவாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? நான் ஓடிட மாட்டேன், நீ கொலை செய்ய மேலே மனதாக இருந்தாலும் நான் ஓடிட மாட்டேன். எனக்கு தெரியும், ஒருத்தவங்களை கொலை செய்யணும்னா அது எருசலேமுக்கு உள்ளதான் நடக்கும். இது வரைக்கும் எல்லா தீர்க்கதரிசிகளையும் எருசலேம் உள்ளதான் கொண்டாங்க. அதனால் நீ பயப்படாத ஏரோது அப்படின்னு போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறார் இயேசு. அடுத்து சொல்றார் பாருங்க, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இன்னைக்கு கூட அப்படிதான். கர்த்தர் எத்தனையோ பேரை என்னுடைய செட்டைகளின் கீழே நான் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று தேவன் மனதாக இருக்கிறார். அவர்களுக்காக வார்த்தையை அனுப்புகிறார், அவர்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆனாலும் அநேகருக்கு இன்றைக்கு மனதில்லாமல் போகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். வர வசனத்தை நீங்க கவனிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வரும் அளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்லிவிட்டு போனார்? ஒரு காரியத்தை யூதர்கள் சொல்ல வேண்டும். அது என்ன? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அது தமிழில் அப்படி வந்திருக்கிறது. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசுதான் தேவனுடைய நாமத்தில் வந்த அவர்தான் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அவர்தான் மேசியா, அவர்தான் அந்த அனுப்பப்பட்ட ராஜா என்று நீங்கள் சொல்லும் வரைக்கும் நீங்க என்ன பார்க்க மாட்டீங்கன்ட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்?
இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் எருசலேமில் இப்பெல்லாம் கூட யுத்தம் ரெடியாக அங்கே யுத்தங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் வரப்போகிறது சீக்கிரத்தில். அவங்க சொல்லணும் என்னன்னா, வந்து போனாரே இயேசு, அவர்தான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவகுமாரன் மேசியா என்று சொல்லும் வரைக்கும் அவங்க இயேசுவை பார்க்க போவதில்லை. அது நிறைவேறணும். அது மட்டும் நிறைவேறுமா? இல்லை, நம்மக்கிட்டையும் இருக்கிறது காரியங்கள். இதை எங்கே இந்த இயேசு பேசுகிறார்? இதை எங்கேருந்து பேசுகிறாருன்னா, இயேசு எல்லாமே சங்கீதத்தில் தான் பேசுகிறார். சங்கீதம் 118:26 இருக்கு இந்த 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 வசனம். அதை எடுத்து அவர் பேசுகிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு தெரியும். அதுக்கு சொல்ல வருகிறேன். எபிரேய மக்களுக்கு இந்த மேசியானா என்னன்னு தெரியும். அங்கே இருக்கு பாருங்க, சங்கீதம் 118:26 வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்போ இந்த கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் யாரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு சந்தேகம் ஒழிய நமக்கு சந்தேகம் இல்லை. நமக்கு தெரியும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்பது ஆண்டவராக இயேசுதான் என்று நீங்கள் நானும் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதுதான் நீங்கள் கவனிக்கும்படி விரும்புகிறேன். எல்லாம் என்ன பாருங்க, அவர்களுக்கு கிறிஸ்து என்றால் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அறிவு இருந்தது. ஆனால் இவர்தான் கிறிஸ்து அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுச்சு. நமக்கு என்ன பிரச்சனைனா, நமக்கு இவர் தான் கிறிஸ்துன்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? அதனால தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம். ஆனால் கிறிஸ்து என்றால் அதற்கு அர்த்தம் என்ன என்று அவர்களுக்கு தெரிந்த அளவுக்கு நமக்கு தெரியாததுனாலே அவர் இன்னும் வரல. அப்போ 2 விதமான வருகை பற்றி சொல்லுகிறார்கள். ரகசிய வருகை சபைக்காக சொல்லி, பகிரங்க வருகை எல்லாருக்காகவும். நான் சொல்லுகிறேன், இயேசுவை கிறிஸ்து என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் சரியான அர்த்தத்தை சபை புரிந்து கொண்டால் ரகசிய வருகை என்று ஒன்று இருக்குமானால் அது சம்பவிக்கும். அப்படியே கிறிஸ்துவை பற்றிய சரியான அறிவுடையவர்களாக இஸ்ரேல் மக்கள் இவர்தான் அந்த இயேசுதான் கிறிஸ்து என்று அவர்கள் சொல்லும்போது பகிரங்க வருகை இருக்கும். அப்போ 2 விதமான வருகை இருக்கும் என்று சொன்னால் 2 பேருக்குமே இயேசு சொல்லியிருக்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு கிறிஸ்து இயேசுன்னு தெரியணும். நம்ம இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்த நமக்கு கிறிஸ்து என்ற அந்த காரியம் அது ஒரு டைட்டில் அல்ல, அது ஒரு பொசிஷன் என்று தெரிய வேண்டும். கிறிஸ்து என்பது ஒரு தலைப்பல்ல, அது ஒரு ஸ்தானம். ஆமேன். அது ஒரு ஸ்தானம், அது அவருக்கே உரியது. அந்த ஸ்தானத்தை பற்றிய அறிவு சபைக்கு சரியாய் வரும் பொழுது இயேசு வருவார். ஹல்லேலூயா, நிச்சயமாய் வருவார். அந்த ஸ்தானத்தை இன்றைக்கு சபை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்களுக்கு ஸ்தானம் தெரியும், ஆள் தெரியாது. நமக்கு ஆள் தெரியும், ஸ்தானம் தெரியாது. அவர்கள் ஆள் யார் என்று புரிந்து கொள்வார்கள், நாம் ஸ்தானம் என்று புரிந்து கொள்ளும் பொழுது என் ஆண்டவராக இயேசு நிச்சயமாய் வருவார். அப்போ இன்னைக்கு நான் பேச போகிறது, கிறிஸ்து என்பது ஒரு டைட்டில் அல்ல, அது ஒரு ஸ்தானம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தேவன் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட நம்மளை எப்படி சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்கள். அது 1ஆம் நூற்றாண்டில் அந்தியோகியா சபையிலே தேவனுடைய மக்களுக்கு முதல்ல கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கலாயிற்று அப்படின்னு இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்குது, அப்போஸ்தலர் நடபடிகளில். அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க, கிறிஸ்து ஒருவர் தானே. ஆனால் இன்றைக்கி உலகம் உங்களையும் என்னையும் நம்ம எல்லாருமே பார்த்து அவர்கள் கிறிஸ்து என்று சொல்கிறது. கிறிஸ்து அவர்கள் அல்லனா அவர்கள் கிறிஸ்து. அப்போது நான் சொல்லுகிறேன், தேவன் அந்த ஒரே ஒரு தேவகுமாரன் மெசாயா, அந்த மேசியாவுக்கு என்ன பொசிஷன் கொடுத்தார் என்பதை மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் என்ன பொசிஷனை கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் சரியாய் புரிந்து கொள்ளும் போது சபை அப்படிப்பட்ட மகிமையுள்ள சபையை மீட்க இயேசு வருகிறார். சபை ஏன் மகிமை இல்லாமல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய பொசிஷன் என்ன என்பதே சபைக்கு தெரியாததாக இருக்கிறது. இந்த நாளிலே இங்கே தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் தேவன் நமக்கு ஒரு பொசிஷன் கொடுத்திருக்கிறார். அது எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கிறிஸ்துவுக்குள் என்ற பதம் வேதம் முழுவதும் வருகிறது, பார்த்துருக்கீங்களா? இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் எழுதியிருக்க வேதத்தில் இல்லையா? அப்போ கிறிஸ்துவுக்குள் சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு டைட்டில் வச்சு பவுல் எழுதுகிறாரா? இல்லை. கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு ஏதோ ஒரு அற்புதமான காரியத்தை வைத்திருக்கிறார். இல்லாட்டி இயேசு இப்படி சொல்ல மாட்டார். நான் சில வேத வசனங்களை வேகமாய் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 25 முதல் 29 வசனங்கள். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன பொசிஷன் நான் கொடுத்துருக்கிறேனோ அதை பத்திரமா நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்கிறாரு. பற்றி கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவு வரைந்தும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நானும்
என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. இந்த காரியத்தை பார்த்து இயேசுவோட அன்பை ஒருத்தன் புரிஞ்சுக்கலன்னா அதை போல முட்டாள்தனம் உலகத்திலே கிடையாது. இது என்ன மாதிரி வாக்குத்தத்தம் தெரியுமா? சங்கீதம் 2 தேவன் கிறிஸ்துவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இது. நீங்கள் நான் இன்னைக்கு இந்த வாரம் இல்லாட்டி அடுத்த வாரத்தில் நான் காமிக்கிறேன். இந்த காரியம் இருக்குல்ல, அதாவது ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன், இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான், மண் பாண்டங்களைப் போல மற்றவர்களை நொறுக்குவார்னு சொன்னது யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தெரியுமா? இது அப்படியே இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இது சங்கீதம் 2 தாவீது தீர்க்க தரிசனமாக உரைத்த இந்த காரியத்தை எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு மனது இருதயம் தேவனுக்கு இருந்திருந்தால் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய ஸ்தானத்துக்காய் பேசி கொண்டிருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், நான் என் பிதாவிடத்தில் என்னத்தை நான் பெற்றுக்கொண்டனோ, அப்படிதான் அவர் ஆரம்பிக்கிறாரு. என் பிதாவிடத்தில் நான் அதிகாரம் பெற்றது போல எனக்கு கிறிஸ்துவாகி எனக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அதில் கொஞ்சம் கூட குறைச்சல்ல அதே அதிகாரத்தை கொடுப்பேங்கிற இந்த தேவனை புரிந்து கொள்ளனா நம்ம என்ன பண்ண முடியும்? கைகளை தட்டி ஆண்டவர் மேம்படுத்துவோம். அதனால தான் சொல்கிறேன், நமக்கு கிறிஸ்து யார் என்று தெரிகிறது, ஆனால் கிறிஸ்து என்னன்னா புரியலை. அவர் தனக்கு சமமா நம்மளை அழைக்கிறாருங்க. இதை சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்க கூட மாட்டேங்குது. அவங்க மண்டைக்குள்ள எதாவது கழுவணும். அவர் தான் சொல்றார் வெளிப்படுத்தின விஷயத்தில், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சரி, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துலையும் சொல்றாரு பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம். இதெல்லாம் யாரும் எழுதினல, இது இயேசு பேசின வார்த்தைகள். இது எந்த சீசர்களும் எழுதின நிருபம் கிடையாது, இது இயேசு எழுதின நிருபம். ஆமென். இயேசு நேரடியாக பேசி எழுதின நிருபம் இது. இங்கே இல்லை அப்படி அவர் சொல்லலன்னு சொல்லவே முடியாது. எந்த வெளிப்பாட்டிலையும் இவங்க எழுதலை. யோவான் இதை வெளிப்பாட்டை பெற்று எழுதவில்லை, நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் இது. ஆமென். இதில் ரொம்ப நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 முதல் 13 வசனங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு. எங்கே இருக்கு? யாருக்கு கிரீடம்? உங்கள் தலையில் என் தலையில் கிரீடம் இருக்கா? ஆனால் இயேசு சொல்கிறாரு, உன் கிரீடத்தை பத்திரமா பார்த்துக்கணும். அப்போ கிரீடம்னால யாருக்கு இருக்கிறது? ஆளுகிறவர்களுக்கு, அரசாட்சி செய்கிறவர்களுக்கு தான், ராஜாக்களுக்கு தான் கிரீடம் இருக்கும். அப்போ சபையை பார்த்து சொல்கிறாரு, உன் கிரீடத்தை பத்திரமா பார்த்துக்கோங்கிறாரு. கிரீடம் என்பது ஒரு பொசிஷன் இல்லையா? அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயங்கொள்கிறவனையவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும், என்னென்ன நாமத்தை கொடுக்க போறார் பாருங்க. தேவனுடைய நாமத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? என்னுடைய நாமத்தையும் என்னுடைய நாமத்தின் மகிமை வேற ஒருவனுக்கும் கொடேன் என்பது யெகோவா தேவன் சொன்னது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இங்க சொல்றாரு, என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், போன வாரம் அதுதானே பேசணும், அந்த நாமத்தையும் என் புதிய நாமத்தையும். அப்ப இதுவரைக்கும் இயேசுக்குள்ளாத ஒரு புதிய நாமத்தை அன்னைக்கு சொல்ல போறாரு. நிறைய நாமங்கள் அவருக்கு இருக்கு, நம்ம அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அப்ப சொல்றாரு, இதுவரைக்கும் தெரியாத இன்னொரு நாமத்தை சொல்ல போறாராம். அவருக்கு ஒரு புது பேர் வரப்போகிறது, என் புதிய நாமத்தையும். அப்ப என்ன அர்த்தம்? அது இதுவரைக்கும் வேதாகமத்தில் எழுதப்படவும் இல்லை, வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்படவும் இல்லை. அப்படி ஒரு நாமத்தையும், ஏதோ ஒன்று கொடுத்தாலே பெரிய விஷயம். தேவனுடைய நாமம், புதிய எருசலேமுடைய நாமம். அப்போ நான் ஒன்று கண்டுபிடிக்கிறேங்க, புதிய எருசலேம்னு நம்ம பேர் வச்சுருக்கோம். அப்போ அவர் வேற ஏதோ ஒரு நாமம் அங்கே வரப்போகுது. இப்போது எல்லாமே புதுசாக இருக்க போகுது. அல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் முழிந்து போய் எல்லாம் புதிதாக. என்ன நான் என்ன சொல்கிறேன், நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கு, நம்ம பைபிள்லேருந்து வாசிச்சுருக்கோம், பிரசங்கத்தில் கேட்டிருக்கோம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இல்லை, எல்லாமே புதுசாக ஏதோ செய்ய போகிறாரு. அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கும் அங்கேக்கும் சம்மந்தமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆச்சரியத்தில் எத்தனை, அதாவது நான் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங், நித்தியத்துக்கு போனோடனே ஃபஸ்ட்டு அந்த ஆச்சரியத்தில் எத்தனை வருஷங்கள் போகும்னு தெரியாது. நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஆச்சரியம் இருக்கும்ல, அந்த ஆச்சரியத்திலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கே எனக்கு தெரிஞ்சு பல வருடங்கள் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் நினச்ச எதுவுமே இல்லைன்னா நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க? நீங்கள் நினச்ச நிறைய பேர் அங்கே இருக்க மாட்டாங்க, நீங்கள் நினைக்காத நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்க போகுது. எவ்ரிதிங் நியூ. புதிய நாமம்,
ஆண்டவருக்கே ஒரு புதிய நாமம், உங்களுக்கு ஒரு புதிய நாமம், எல்லாமே எல்லாமே புதுசு. இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், எங்கள் பாஸ்டர் சொல்லியிருக்காருன்னு நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. எல்லாமே நம்மை ஆச்சரியப்பட வைக்கத்தக்க விதத்தில் ஒரு காரியத்தை என் ஆண்டவர் செய்ய காத்திருக்கிறார். ஆமென். அவன் மேல் எழுதுவேன், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். மூணாவது ஒரு இடத்துல காமிக்கிறோம் பாருங்க, 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் கொடுத்த பொசிஷனில் நீ நிற்கிறதுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 23 அந்த அதிகாரம் ஃபுல்லாகவே எச்சரிப்பு தான். 10ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே கர்த்தருக்கு எரிச்சல் முட்டக்கூடாதுங்கிறத பற்றிய அதிகாரம் தான் அது. அங்கே 23ஆம் வசனத்தில் பவுல் எழுதுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், எனக்கும் தான் அதிகாரம் இருக்குது, கர்த்தர் ஒன்றும் கேட்க மாட்டார். ஆனால் எனக்கு கொடுத்த பொசிஷன், எனக்கு கொடுத்த தகுதிக்கு அது சரியாக இருக்குமா? கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற தகுதி இருக்கிறதே, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த ஸ்தானம், தமிழில் கரெக்டாக சொன்னால் அது பேர் ஸ்தானம். தேவன் இன்னைக்கு எந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாரோ அதற்கு தகுந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. எப்போ தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு தேவன் கொடுத்த ஸ்தானத்திற்கேற்ற வாழ்க்கையை வாழ்வார்கள்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவின் அர்த்தத்தை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் தான் நாம் இருக்கிறோம், நம்மை கிறிஸ்தவர் என்று தான் உலகமே அழைக்கிறது. அப்படி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கிறிஸ்துவுக்குரிய மகிமையினாலும் அதிகாரத்தையும் கொடுத்து தேவன் வரும் பொழுது, இயேசு வரும் பொழுது அதை செய்ய போகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு சபைகளும் உண்மையாகவே கிறிஸ்துவை போல தகுதிக்கேற்றபடி நடக்க ஆரம்பித்து விட்டால் எப்படி நீங்கள் சபையில் குறையை கண்டுபிடிக்க முடியும்? அப்போ புரிந்து கொள்ளுதல். அப்போ ஏன் டிலே தெரியுமா? திருப்பி சொல்லுகிறேன், கிறிஸ்துவை புரிந்து கொண்டவர்கள் அது இயேசு என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்து என்ற அந்த பொசிஷனை இன்னும் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. ரெண்டும் நடக்கணும் அட் அ டயத்தில். முதல்ல நமக்கு தான் அது நடக்கணும். ஆமென். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். சரி, ஓகே. ஏன் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை? தேவனுடைய திட்டம் என்ன? அதை இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அதாவது வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன செய்தார்? தன்னுடைய ராஜ்யத்தை, அதனால தான் இயேசுவின் ஜெபத்திலே நம்ம பார்க்கலாம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஜெபிக்க சொல்லி கற்றுக் கொடுக்குறாருல. என்ன அர்த்தம்னா, தேவனுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்தில் தான் எப்படி ஆளுகை செய்கிறாரோ நீதியாகவும் வல்லமையுடனும் அன்போடு கூட கர்த்தர் எப்படி ஆட்சி செய்கிறாரோ அந்த ஆட்சியை, அந்த கிங்டத்தை பூமியில் ஸ்தாபிக்க விரும்பினார். அங்கே எப்படி இருக்குதோ அதை போலவே ஒரு ராஜ்யம் பூமியில் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். நம்பர் 1. அப்படி விரும்பின பொழுது என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் ஆதாமை சிருஷ்டிக்கிறார். அவனுக்கு ஆளுகையை கொடுக்கிறார், அவனுக்கு மகிமையை கொடுக்கிறார், தன்னை போல செயல்பட வேண்டும் என்று அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் நமக்கு தெரியும் அதெல்லாம் அந்த கதையெல்லாம். ஆதாம் என்ன பண்ணுகிறான்? விழுந்து போகிறான். நல்ல ஒரு ஆரம்பம், நல்லா அருமையாக ஆரம்பிக்கிறான், எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிற பெயரெல்லாம் வைக்கிறான், நல்லா தான் போயிட்டுருக்கு. ஏவாள் படைத்த பிறகு என்ன உண்டாகிறது? அவங்க 2 பேரும் பிசாசுக்கு செவி கொடுத்து விழுந்து போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதிகாரத்தை என்ன பண்ணிடுறாங்க? பிசாசு பிடுங்கி விடுகிறான், ஏமாற்றின்னு பார்க்குறோம். சரி, இப்படி நடந்த உடனே தேவன் அங்கே எந்த பதட்டமும் அடையலை. தேவன் என்ன பண்ணல? அதிர்ச்சி அடையலை. தேவன் பயந்து போயிடல, என்னடா அப்படி எல்லாம் பண்ணோம், அப்படி கெட்டு போச்சுன்னு பயப்படல. தேவன் எந்த குழப்பமும் அடையலை. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் இது நடக்கும்னு. மனிதனை சிருஷ்டித்து அவனுக்கு எல்லா அதிகாரத்தை கொடுத்தாலும் அவன் விழுந்து போவான் என்று தேவன் அறிந்திருந்தார். அவனுக்கு ஒரு மீட்பின் திட்டத்தையும் வைத்திருந்தார். அப்போது தேவன் நினைச்சார்ல, பரலோகத்தில் இருக்கிறது போலவே பூமியில் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு. அந்த திட்டம் தோற்று போயிட்டா கிடையாது. அவருக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இந்த திட்டம் நிறைவேறும், என்னுடைய குமாரன் வருவார். ஆமென். என்னுடைய குமாரன் வருவார், நான் நினைத்தபடியான நீதியும் அன்புமான ஒரு ஆளுகையை, வல்லமையுள்ள ஆளுகையை இந்த பூமியில் நிச்சயமாக செய்வார் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆகவே தான் கிறிஸ்து என்ற அந்த பொசிஷன் அது தன்னுடைய குமாரன் என்பதை அறிந்திருந்தார். ஆகவே தான் தாவீது சங்கீதம் 2லும் 110லும் இந்த இயேசுதான் வரப்போகிற ராஜா என்று அவன் என்ன பண்ணுகிறான்? அவன் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்து போயிருக்கிறான்.
இன்னைக்கு நேரம் இருக்குமா என்னன்னு தெரியல அந்த தீர்க்க தரிசனங்களை பார்க்க. அப்போ தாவீதின் குமாரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது சாலமோனை மனசில் வச்சு அந்த தீர்க்க தரிசனம் சொல்லலை. பரலோக பிதாவின் குமாரன் ஒரு நாள் வந்து ஆளுகை செய்வார் என்பதை அவன் மனதில் வைத்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். சரியா? இப்போ வந்து ஆதாம் விழுந்து விட்டதுனால தேவன் ஒன்றும் என்ன ஆகிடலை, ஷாக் ஆகிடலை. என்ன நடந்தது? நீதிமொழிகள் வசனத்திலிருந்து நான் விளக்க விரும்புகிறேன். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் அது இன்னைக்கு பிரயோஜனமாக இருக்கும். சொல்லுவோமா? கிறிஸ்து என்பது ஒரு ஸ்தானம். தேவன் எனக்கும் ஒரு ஸ்தானத்தை கிறிஸ்துவுக்குள் கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். இந்த இடத்துல ஸ்தானம்ங்கிற வார்த்தை வருது பார்த்தீங்களா? இந்த ஒரு வசனத்தில் நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, பிசாசு எப்படி விழுந்தான் அப்படின்னு பார்க்குறேன், ஆதாம் எப்படி விழுந்தான்னு பார்க்குறேன். தங்களுடைய ஸ்தானத்தை நம்ம சரியாக புரிஞ்சிக்கலன்னா நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிறது இந்த வசனம் சொல்லுகிறதை நான் இந்த இடத்துல பார்க்குறேன். டிபிடிங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்து வாசிக்கிறேன். லைக் எ பேர்ட் that has fallen from its nest is the one who is dislodged from his home or banished from his place. Message translation. People who won't settle down, wandering here and there, are like restless birds flitting to and fro. இந்த இடத்துல எதுக்கு நான் அந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் வாசிச்சேன்னு கேட்டிங்கன்னா, அந்த டூ அண்ட் ஃப்ரோன்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, போக்குவரத்துமாக இருக்கிறது. ஆக்சுவலாக சாத்தான் சொல்கிறோமே, அது பிசாசுக்கு ஒரு நிக் நேம். அவனுடைய பேர் வந்து பிசாசு, டெவில் அல்லது பழைய சர்ப்பம், இப்படி நிறைய பேர் இருக்கு அவனுக்கு. ஆனால் உண்மையான அவனுடைய பேர் ஃபஸ்ட்டு என்ன? அவன் ஒரு கேருபீன், லூசிஃபர். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, லூசிஃபர். ஆனால் சாத்தான்கிற பேர் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய செயலின் அடிப்படையில் வந்தது. இப்போ கார்பெண்டர்னா என்ன அர்த்தம்? அவர் கார்பென்ட்ரி வேலை செய்கிறதுனால அவர் கார்பெண்டர் இல்லையா? அதுபோல தான் இவனுக்கு சாத்தான்ங்கிறது என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எபிரேய அர்த்தம். எபிரேயத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சாத்தான் மூணு எழுத்து தான் இருக்கும். சாத்தானா என்னன்னு கேட்டிங்கன்னா சுற்றி திரிபவன் அர்த்தம். ஆமென். அவன் சுற்றி திரிஞ்சிட்டு இருக்கான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நீதிமொழிகள் எழுதியிருக்குல்ல, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ, ஆமென், அவன் வந்து தேவன் கொடுத்த ஸ்தானத்தில் இல்லாதபடி தள்ளப்பட்டபடினாலே இன்னைக்கு அவனுக்கு இளைப்பாற இடமே கிடையாது. அவன் எப்போதுமே, அதாவது ஒரு இடத்துலேருந்து புறப்பட்டு போகிறவன் கிடையாது. என்னைக்கு விழுந்தானோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். ஆகவே தான் அவனுடைய பெயர் சாத்தானா. என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கோயிங் அரவுண்ட் என்ற அர்த்தம், கோஸ் அரவுண்ட் அப்படின்னு. யோபுல பார்க்கலாம் நீங்கள் அந்த வசனத்தை. கர்த்தர் அங்கே சொல்லுவார் அவனை பார்த்து. யோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுக்க வேணாம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். பேரே தான், நீ சுற்றி திரிஞ்சிட்டு வரேன், எங்கேருந்து வரேன்னு கேட்குறாரு. பூமியில் தான் சுற்றி திரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுகிறான். ஸோ அவன் என்ன பண்ணிவிட்டான், என்னத்துக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவன் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து விட்டான், அவன் தன்னுடைய இடத்தை இழந்து விட்டான். அப்போது அவன் என்ன பண்ணுகிறான் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் வந்துன்னு கேட்டிங்கன்னா, அவர்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஸ்தானத்திலிருந்து, ஏதேன் என்ற தோட்டத்திலிருந்து எப்படியோ வெளியே தள்ளிவிட்டான். அதுதான் அவன் பண்ணது. அப்போ அங்கே அவனுடைய இயேசு அவனை சொல்லுகிறார்ல, அவன் ஆதி முதல் பொய்யன், அவன் பொய் சொல்லுகிறான், திருடன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் திருடன்னா அவன் ஏதோ நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை திருட வருவான் அல்லது நகையை திருட வருவான்னு தான் நமக்கு தெரியும். இந்த திருடனுக்கு நம்ம பணம் முக்கியமே இல்லை. நம்ம பணத்தையும் நம்ம நகையை வச்சு இந்த திருடன் என்ன செய்ய போகிறான்? அவனுக்கு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் என்ன பொசிஷன் கொடுத்துருக்கிறாரோ, ஸ்தானம் கொடுத்துருக்கிறாரோ, அதுலேருந்து நம்மளை தள்ளிடணும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை அவர்களுடைய ஸ்தானத்திலேருந்து என்னமாவது பண்ணி தள்ளிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அவன் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்கிறான். ஆகவே தான் பவுல் எழுதுகிறார், நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதிருக்கும்படி எச்சரிக்கையாக இருக்க கடவன். அவர் எழுதுகிறார். இயேசு வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் எழுதுகிறார், நான் உனக்கு கொடுத்ததை நான் வர வரைக்கும் நீ பிடிச்சிக்கோன்னு எழுதுகிறார். அதே இயேசு சொல்லுகிறார், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு பத்திரமா பிடிச்சிக்கோங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகள் இயேசு வர வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த ஸ்தானத்தை பத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமேன். அதுதான் இயேசு சொல்றார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் எதில் நிலை நிற்கணும்னா, தேவன் என்னவாய் அழைத்தாரோ அந்த அழைப்பில் நீங்கள் நானும் நிலை நிற்பதற்காகத்தான் இந்த போதனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
அப்போ இயேசுவின் வருகை டிலே ஆகுதுன்னா 2 காரியங்கள். யூதர்கள் சொல்ல வேண்டும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் இயேசு என்று சொல்ல வேண்டும். கிறிஸ்தவர்கள் சொல்ல வேண்டும், கர்த்தருடைய நாமத்தினால் வந்த இயேசு ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவர் மட்டுமல்ல, அந்த கிறிஸ்துவுக்குள் நாங்களும் இருக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக. எங்களுடைய நிலைமை, பொசிஷன் என்ன என்று அறிந்து அதற்கேற்றபடி எங்களை ஸ்திரப்படுத்தி நாங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அதுதான் சபையின் ஆயத்தம். அந்த ஆயத்தம், என்னுடைய மணவாட்டி ஆயத்தப்பட்டு விட்டாள் என்று அறியும் பொழுது மணவாளன் அந்த மணவாட்டியை மீட்டுக்கொள்ள வருகிறார். உன்னத பாட்டில் சொல்றாரு, எனக்கு பிரியமானவள் உறங்கும் அளவும் அவளை தொந்தரவு பண்ணாதீங்க என்று நான் உங்களிடத்தில் ஆணையிட்டுக் கொள்கிறேன் அப்படிங்கிறாரு. கண்டிக்கிறாரு, மணவாட்டி தூங்கிட்டு இருக்க வரைக்கும் அவளை எழுப்பாதீங்கன்னு. எனக்கு பிரியமானவள் அவளுக்கு எப்போ விழிக்குதுன்னு நினைக்கிறாளோ அது வரைக்கும் அவள் தூங்கட்டுங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையை தான் சொல்றாருன்னு நினைக்கிறாங்க. அவளுக்கு எவ்வளோ நாள் இன்னும் தூக்கணும்னு நினைக்கிறா, தூங்கிட்டு இருக்கட்டும், அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? தூக்கத்தை விட்டு மணவாட்டி எழுந்திருக்க வேண்டும், அது வரைக்கும் இயேசு காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவள் அப்படியே சொல்ற, எனக்கு பிரியமானவள், எனக்கு பிடிக்காதவன் சொல்லலை, எனக்கு பிரியமானவள் தான் அவள். ஆனால் தூங்கிட்டு இருக்கா, அவளை எழுப்பாதீங்க, உங்களுக்கு ஆணையிட்டு சொல்லுகிறேன். 2 இடத்துல வருதுன்னு நினைக்கிறேன் இந்த வசனம், 2-3 இடங்களில் வருகிறது. அவளை எழுப்பாதீங்க, அவளை எழுப்பாதீங்கிறாரு. அவளை எழுப்பாதீங்கன்னா என்ன அர்த்தம்? அவளாக எந்திரிச்சாதான் ஏதாவது பண்ண முடியும். நீங்கள் எழுப்பியும் பிரயோஜனம் இல்லை. அவளுக்கே ஒரு உணர்வு வரணும், அதிகாலையில் எந்திரிக்கணும் குடும்பத்துக்கு. அப்படி தான் சபை எழுந்திருக்க வேண்டிய நாட்களாக இருக்கிறது, தூங்கி கொண்டிருக்கிற நாட்கள் இல்லை. ஆமேன். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை வந்து நீ ஏன் தூங்கிட்டு இருக்கேன்னு கேட்க மாட்டார். சொல்கிறார், அவள் தூங்குறாப்பா, அவன் இன்னும் தூங்கட்டும், அவளுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. அப்படி தான் உன்னத பாட்டில் எழுதியிருக்கு. சரி, அப்போ திருடன் எது திருட வரான்னு சொல்கிறேன்? உங்கள் பொசிஷனை, என்னுடைய பொசிஷன் திருட வருகிறதுனால தான் இயேசுவும் அதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுகிறார். யார்? பவுலும் அதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுகிறார். இன்னொருத்தரும் சொல்கிறார். அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். இயேசு முதலாவது வந்தபோது ஏன் அவங்க எதிர்பார்த்த விதத்தில் ராஜாவாக வரலன்னா, இங்கே ஒருத்தன் எல்லாத்தையும் இழந்துட்டான். மனிதர்களுடைய தேவன் மனுஷனுக்கு கொடுத்த எல்லா அதிகாரத்தையும் ஒருத்தன் இழந்துட்டு இருக்கான். இப்போ இயேசு டைரெக்டாக அவங்க எதிர்பார்த்தபடி ஒரு ராஜா போல் உட்கார்ந்து வல்லமையாக ஆட்சி செஞ்சார்னா அதனால் அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர் ஆட்சி செஞ்சுட்டு போயிடுவார், மனுஷன் மீட்கப்படவே முடியாதே. அப்போது முதல்ல வந்தவர் ராஜாவாக தான் வந்தார், ஆனால் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீட்கும்படி ராஜாவாக வந்தார். ஆமேன். முதல் வருகையில் மனிதர்கள் எல்லாரையுமே, ஏன்னா கிறிஸ்து என்றால் நான் மட்டுமல்ல, எனக்குள்ள அநேகர் மீட்கப்பட வேண்டும். நான் ஆளுகை செய்யணும்னா என்னுடைய நோக்கம் என்னுடைய ஆளுகை அல்ல, என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு அந்த ஆளுகை கொடுக்க வேண்டும் சொன்னால் முதல்ல நான் கல்வாரி சிலுவையில் மரித்து அவர்களுக்காக ரத்தம் சிந்தி கிரயத்தை கொடுத்து அவர்களை மீட்கணும். அவர்களை மீட்டு அவர்களை சபையில் வச்சுட்டு போயிட்டேன்னா நான் 2வது முறை ராஜாவாக வரும் பொழுது அவர்கள் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினால் அவர்களுக்கும் அந்த ஆளுகையை நான் கொடுக்க விரும்புகிறேன். அதுதான் என் பிதாவின் சித்தம் என்று அவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஆளுகை செய்கிறதுக்கு அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்குது. அவர் பரிசுத்தர், அவர் எப்போ வேணாலும் ஆளுகை செய்யலாம். இப்போ உயிர்த்த அவர் ஆளுகை செய்து கொண்டு தான் இருக்கிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் ராஜாவாக. ஒய் ஹி இஸ் வெயிட்டிங்? பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் மீ. உங்களுக்காக எனக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் இன்னும் அந்த அளவுக்கு நான் ஆயத்தமாகணும், நீங்கள் அந்த அளவுக்கு ஆயத்தமாகணும். இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த டைட்டில், அந்த பொசிஷனை சரியாக அவர்கள் ஃபிட் பண்ணி கொள்ளும் பொழுது, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கிறிஸ்து என்கிற அந்த பொசிஷனில் தங்களை சரியாக ஃபிட் பண்ணி கொள்ளும் பொழுது அவர்கள் அலைந்து திரிகிறவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்போது நான் சொல்லுகிறேன், ஸ்தானத்தை விட்டுவிட்டால் நமக்கும் பிசாசுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், புருஷன் என்பது ஒரு டைட்டில் கிடையாது. குடும்பத்தில் புருஷன் என்பது ஒரு ஸ்தானம். மனைவி என்பது உனக்கு டைட்டில் கிடையாது, மனைவி என்பது உனக்கு தேவன் கொடுத்த ஸ்தானம். வீடு என்பது ஒரு இடம் அல்ல, உங்கள் வீடு ஒரு ஸ்தானம், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பொசிஷன். ஊழியம் என்பது பிஸ்னஸ் கிடையாது, அது தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த ஒரு பொசிஷன். ஆனால் அந்த பொசிஷனில் இருந்து நாம் தவறிவிடுவோம் என்று சொன்னால் அது உங்களை என்னை மட்டும் பாதிக்கிறதில்ல, அது தேவனுடைய ராஜ்யத்தின் மேல் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. வெறும் நீங்கள் நினச்சிக்கிறீங்க நம்ம தான் ஏதோ தோற்று போகிறோம், இது நமக்கு உண்டாக விளைவுன்னு இல்லை. உங்களையும் என்னையும் அழைத்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு அது ஒரு மோசமான விளைவை உண்டு பண்ணுகிறது. தேவனுடைய வருகையை அது டிலே பண்ணுகிறதாக இருக்கிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுகிறாங்க? பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. பிசாசானவன் பலவந்தம் பண்ணுகிறவர்களை கொண்டு நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுகிறான்?
பிடிக்கிறோம். அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? விடுவித்து நம்ம என்ன பண்ணணும்? பலவந்தம் பண்ணி அதற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்களாம். பிசாசோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை எப்படி பொசிஷன்லேருந்து தேவன் தள்ளிட்டாரு, மனுஷனையும் நம்ம அவனுடைய பொசிஷன்லேருந்து தள்ளிட்டோம்னா அவனுக்கு கதை முடிஞ்சுதுன்னு நினச்சான். ஆனால் தேவன் அவனுக்கு 2வது சான்ஸ் கொடுக்கல, மனிதர்களாகி உங்களுக்கு எனக்கும் 2வது சான்ஸ் கொடுத்தார். இப்படி தேவன் நமக்கு 2வது சான்ஸ் கொடுப்பாருன்னு அவனுக்கு தெரிஞ்சுதான் ஒருவேளை ஆதாம்கிட்ட போயிருக்க மாட்டான். ஏமாந்தான் போயிட்டான். இப்போ அவனுடைய திட்டம் அங்கே பலிக்கலை. அவன் நினச்சான் இவனையும் தள்ளிட்டோம்னா இவனுக்கு எந்த எதிர்காலம் கிடையாது, இவனுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, கர்த்தர் ஒரு நாள் இவனையும் ஏற்றுக்க மாட்டார், பரலோகத்தில் இருந்த நம்மளே ஏற்றுக்கலன்னா பூமியில் மண்ணால் உருவாக்கின இவனையும் ஏற்றுக்கொள்ள போகிறாரு அப்படின்னு அவன் நினச்சான். கர்த்தர் சொன்னார், உன்னை என்னுடைய சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டிக்கலை, ஆனால் ஆதாமை என்னுடைய சாயலிலும் என்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்து என்னுடைய சுவாசத்தை கொடுத்த சிருஷ்டிப்பு தான் மனுஷன். வெறும் இந்த ஆதாம் அல்ல, இன்னொரு ஆதாம் வருவார், அவர் என்னுடைய குமாரன் 2ஆம் ஆதாம் வருவார் என்று தெரியும். அவர் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்து எனப்படுவார் என்று எனக்கு தெரியும். அவருக்குள் அநேக பிள்ளைகள் அவர்களும் கிறிஸ்து என்று அழைக்கப்படுவார்கள் என்று தெரியும். எதிலுமே தேவன் நம்மளை விட்டுக்கல. அவருக்கு நாம் தகப்பனாகி அவர் நம்முடைய சந்ததி என்று சொன்ன அதே தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், அவருக்குள் நாமும் கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு ஸ்தானத்தையே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, பொசிஷன் ரொம்ப முக்கியம். அந்த பொசிஷனை நீங்கள் நானும் புரிஞ்சுக்கலன்னா நம்ம ஒரு பெரிய வெற்றியை அடைய முடியாது. சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன், அடுத்த வாரம் நம்ம விவரமாக பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அங்கே பிசாசுகிட்ட சொல்கிறாரு தேவன், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். கல்வாரி சிலுவையில் இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காகத்தான் முதலாவது அவர் எளிமையான தாழ்மையுள்ள ராஜாவாக வந்தார். அதை நிறைவேற்றி விட்டார். புரியுதா? ஆகவே தான் அவர் அன்னைக்கே அந்த ஆளுகையை இந்த பூமியில் வெளிப்படையாக செய்யலை. ஆனால் அவனுக்கு முடிவை உண்டு பண்ணிவிட்டபடினாலே அவர் என்ன பண்ண போகிறார்? மறுபடியும் வரும் பொழுது அவர் இப்படி தாழ்மையுள்ளவராக கழுதையின் குட்டியின் மேல் ஏறி வரப்போகிறவர் அல்ல, வெள்ளை குதிரைகள் மேலும் பரிசுத்தவான்களோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் உங்களையும் என்னையும் மீட்டுக்கொள்ள நம்முடைய ஆண்டவர் மறுபடியும் வருகிறார். சும்மா உங்களை என்னை விசிட் பண்ண வரல, உங்களுக்கும் எனக்கும் அவருக்குள்ள அதே அதிகாரத்தை கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கிற மோசமான காரியங்களை குயக்கலங்களைப் போல நொறுக்கும்படியாக அதிகாரத்தினால் நீங்களால் நொறுக்கிறத அவர் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிதான் அங்கே எழுதியிருக்கிறது. எப்படி எழுதியிருக்கிறது? அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள், விடுவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சங்கீதம் 2 இருக்கிறது. சங்கீதம் 2 தான் இந்த காரியம் வருகிறது. சங்கீதம் 2 எந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா 2:7 முதல் 9 இருக்கிறது. சங்கீதம் 2:7 முதல் 9 இந்த வசனம் இருக்கிறது. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன், இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். ஹல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேதத்திலேருந்து இந்த முறை வருகை குறித்து பார்க்கும்போது நான் பார்க்கிற மிக முக்கியமான ரகசியம் என்னன்னா, தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பும் கிருபையும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, தன் குமாரனுக்குள் அவருக்கு ஒப்பாகவே எல்லாத்தையும் செய்யணும்னு தேவன் விரும்புகிறார். சந்ததியானாலும் சரி, மகிமையானாலும் சரி, அழுகையானாலும் சரி. ஏன்னா ஆதாமுக்கு எதை விரும்பினாரோ அதை உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் செய்வது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை புரிந்து நீங்களும் நானும் கிறிஸ்து என்ற அந்த ஸ்தானத்தை புரிந்து கொள்ளும் போது நமக்கு தெரியும் இயேசுதான் கிறிஸ்துன்னு. அவங்களுக்கு கிறிஸ்துனா என்ன தெரியும், ஆனால் இயேசுதான் கிறிஸ்துன்னு தெரியாது. இந்த 2 காரியம் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சரியாய் நடக்கும் பொழுது அந்த டயத்தில் எக்ஸாக்டாக என்னுடைய ஆண்டவர் வருவார். நாம் எழுந்து நிற்போம்.